வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தனா. என்னோட சப்ஸ்கிரைபர் ஒரு ஸ்டூடெண்ட், அக்கா எனக்கு டீட்டெயில் கொஷின் படிக்க ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்த வீடியோவாக போட்டால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு இந்த வீடியோவாக நான் போடுறேன். ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்கா எனக்கு 2 மார்க் படிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி, ஆனால் டீட்டெயில் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். சில நேரம் நான் டீட்டெயிலை ஃபுல்லாகவே நான் ஒமிட் பண்ணிடுவேன். 2 மார்க் மட்டும்தான் நான் எழுதுகிறேன், அதனால எனக்கு டோட்டல் கம்மியாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிற ஸ்டூடெண்ட்டாக நீங்கள். அப்போ நான் சொல்கிற அந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல ஈஸியான டீட்டெயிலாம் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்ட் 5 இயர்ஸ் கொஷின் பேப்பரில் எந்தெந்த டீட்டெயிலாம் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கோ அதெல்லாம் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த டீட்டெயிலை நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்படி தெரியுமா படிக்கணும்? ஃபர்ஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது அந்த டீட்டெயில்னால், இப்போ 10 பாயிண்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. 10ஐயுமே படிக்கணும், 10ஐயுமே ஞாபகம் வச்சுக்கணும், 10ஐயுமே எழுதணும் அப்படின்லாம் கிடையாது. அதில் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் நல்லா படித்து எழுதி பாருங்கள். எந்த அளவுக்கு எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்டில் நிற்கும். அதுக்கப்புறம் அந்த கொஷினை அதிகமாக ரிவைஸ் பண்ணுங்கள். எப்பயுமே ஒரு தடவையோ 2 தடவையோ படித்தா அது மறந்து போயிடும். அடிக்கடி அந்த கொஷினை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு எந்த பாயிண்ட்டுமே மறக்காது. அந்த 5 பாயிண்ட்டை நல்லா எழுதி பார்த்ததுக்கப்புறம் டெய்லி ஒரு 5 மினிட், இப்போ ஒரு 10 டீட்டெயில் நீங்கள் டோட்டலாக ஓவராலாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த 10 டீட்டெயிலுமே டெய்லி படித்து பார்த்துட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு ரீகால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பிரைனில் நல்லா ஸ்டோர் ஆகி நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஹிண்ட் மாதிரி வச்சுக்கணும். இப்போ ஒரு 5 பாயிண்ட் இருக்குன்னா குட்டி குட்டி ஹிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு பாயிண்ட்லேயுமே ஒரு குட்டி குட்டி வேர்டு ஹிண்ட்டாக எடுத்துக்கிட்டு அந்த ஹிண்ட் வேர்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக ஆப்பிள்னு இருக்குன்னா ஆப்பிள், செகண்ட் பாயிண்ட்டாக அனிமல்னு இருக்குன்னா அனிமல், அந்த மாதிரி நீங்கள் ஹிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ அந்த ஹிண்ட்டை வச்சு அந்த பாயிண்ட் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டிக்கி நோட் யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு புக்கு மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணுறதா இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் வேர்டு நோட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்போ நீங்கள் அந்த ஸ்டிக்கி நோட்டில் மென்ஷன் பண்ணி உங்கள் நோட்லேயோ புக்குக்குள்ளேயோ அதை ஒட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஹைலைட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஹைலைட்டர் யூஸ் பண்ணி இம்பார்ட்டண்டான வேர்டெலாம் அண்டர்லைன் பண்ணி படிங்க. எப்பயுமே ஒரு புக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இது புதுசாக நம்ம படிக்கணுமோ அப்படிங்கிற ஒரு சலுப்பு மைண்டில் ஏற்படும். அதே நீங்கள் ஆல்ரெடி அண்டர்லைன் பண்ணியோ இல்லை ஹைலைட் பண்ணியோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம படித்த கொஷின் தான்ப்பா, ஈஸியாக கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். எந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவாக உங்கள் இன்வால்மெண்ட்டோடு படிக்கிறீங்களோ அப்போ நம்மளுக்கு பிரெயினில் நல்லா ஸ்டோர் ஆகும். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஒரு இன்ட்ராக்ஷனுமே இருக்கக்கூடாது. இப்போ பக்கத்தில் நீங்கள் ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க இல்லை டிவி பார்த்துட்ருக்கீங்க, டிவி பார்த்துட்டே நான் படிப்பேன், டிவி பார்த்துட்டே ஹோம்ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக படிப்பில் மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் அது பிரெயினில் ஸ்டோர் ஆகி நிற்கும். இல்லைனா பாட்டும் அதுக்கப்புறம் ரீல்ஸும் அப்புறம் நம்ம படிக்கிற கொஷினும் எல்லாம் மைண்டில் ஸ்டோர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு பாட்டு தான் ஞாபகம் வரும், கொஷின் ஞாபகம் வராது. அதனால் படிக்கிற டைமை படிக்கிறதுக்கு மட்டும் அலோகேட் பண்ணுங்கள். கான்சன்ட்ரேஷனோட படிங்க. ஏதாவது வேர்டெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் ஹெல்ப் கேட்டுக்கோங்க. இல்லைனா இருக்கவே இருக்குது கூகுள், அதில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதுக்கான மீனிங் என்னன்னு கூட அது வந்துடுது. அதனால் நல்ல வகையில் இன்டர்நெட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலையுமே ஈஸியாக நீங்கள் அசால்ட்டாக எழுதிடலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் நீங்கள் டீட்டெயிலை தொட மாட்டீங்க அப்படின்னா டீட்டெயிலை ஒரு 5 டீட்டெயில் எழுத சொல்லியிருக்காங்கன்னா எனி 2 டீட்டெயில் அட்டன் பண்ண கற்றுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலை ஃபுல்லாக ஒமிட் பண்ணிங்கன்னா மார்க்கும் ஃபுல்லாக போயிடும். கண்டிப்பாக நம்மளால் நிறைய மார்க் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ டீட்டெயில் பார்த்து பயப்படுற ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக எடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது பயப்பட்டா அவங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க. இனிமேல் பயப்படாதடான்னு. இனிமேல் டீட்டெயில் எழுதுகிறோம், மார்க் எழுதுகிறோம். தேங்க்யூ.